என் குலதெய்வமான குணந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். சென்ற வீடியோவில் 2 வீடியோவில் முதல் வீடியோ ஜோதிடர்களுக்கு தகுதி என்ன வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதையும் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக ஜோதிட பாடம் 1 அப்படின்னு போட்டு நம்ம இந்த பஞ்சாங்கத்தில் 5 அங்கங்களை பற்றி பார்த்தோம். இதில் ராசி மண்டலத்தை பற்றி பார்ப்போம். நவக்கிரகங்கள் அதை பற்றி பார்ப்போம். அதில் ராசி மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் உள்ளது இருக்குது. அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆட்சி, உச்சம், நீச்சம், சரராசி, சிரராசி, காற்று, உபயம், நிறையா விஷயங்கள் இதில் பார்க்கலாம். பாருங்கள், நிறையா விஷயங்கள் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? முதல்ல நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பாடம் அப்படின்னு வந்துட்டால் சில பேர்த்துக்கு தெரியாதில்ல, வருஷப்படி சொல்லிடுவோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள் இப்படி ஒதுக்கியாச்சு. ராசிகள் 12 ராசி தெரியும். யாரும் இதில் என்னையா தெரியும் இந்த விஷயமே எங்களுக்கு அப்படின்னா ஒரு அடிப்படை அப்படிங்கும்போது இதெல்லாம் சொல்லித்தான் வரணும். அடிப்படை ஜோதிடம் அப்படின்னு வந்துட்டோம்ல, அப்படி சொல்லித்தான் வரணும். இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்களே, இந்த ராசி மண்டலம் அப்படிங்கிறது. இப்போ இதில் ராசி மண்டலம்னு அப்படி நம்ம போட்டிருக்கோம். இதில் போடும்போது கட்டம் அப்படி வந்துடுது, 12 கட்டம். இந்த கட்டத்தில் முதல் கட்டத்தில் மீனம் வருது. அப்போ மீனம்தான் முதல் ராசியா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிடையாது. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேசம். அதே மாதிரி தமிழ் மாதம் அங்கே தான் சித்திரை மாதம் இருக்கிறது. மேசத்தில் தான் சித்திரை மாதம். அப்போ தமிழ் மாதம் முதல் மாதம் எங்கேனாக்கும் சித்திரை தான். நம்ம ஜோதிடப்படி நான் சொல்கிறேன். நம்ம தரக்கத்துக்கு நம்ம போவோன்னா சில பேர் தை மாதத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கே கிடக்கட்டும். நம்ம ஜோதிட பாடங்கும்போது ஜோதிடத்தை பற்றி பார்ப்போம். அந்த ராசி மண்டல கட்டம் ஸ்க்ரீன்லாம் இருக்குது, பாருங்கள். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி வந்துருச்சு. சரி, இந்த ராசிக்கு அதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் சூரியனுக்கும் சந்திரன் 12 கட்டம் இருக்குது. ஆனால் 9 கிரகங்கள் இருக்குது. அதில் 9 ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது. அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த ராகு கேதுகளை பற்றி பாடம் எடுக்கும்போது அதில் பார்த்துக்கலாம். மொத்தம் நவக்கிரகம் 9 கிரகங்கள். அதில் அப்புறம் நிறையா இப்போ எடுக்கிறதுலாம் மாந்தி, அப்புறம் புளூட்டோன், நீட்டோன், அப்படி இப்படின்னு என்னமோ போடுறாங்க. அது நமக்கு தேவையில்லாதது. ஜோதிட பாடம் இங்கே உள்ளது. நவக்கிரகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. அந்த நவக்கிரகங்களில் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது. பாக்கி 7 கிரகங்கள் இருக்கிறது. அந்த 7இல் பஞ்சபூதங்கள்னு ஒரு 5 கிரகத்தை ஒதுக்கப்பட்டு உள்ளது. 2 கிரகங்கள் அது ஒன்று சூரியனும் சந்திரனும், அது பஞ்சபூத லிஸ்ட்டில் வராது. அது பரப்பொருளான சிவன், சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சிவன், சூரியன், சக்தி, சந்திரன். பாக்கி பஞ்சபூதங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கும் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இது பஞ்சபூதங்களில் உள்ள ஒரு கிரகம். அது ஒரு நாளைக்கு அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அடுத்த எப்போயாவது இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள எந்தெந்த பூதத்துக்கு கட்டுப்பட்ட எந்தெந்த கிரகம்னு அதை பார்ப்போம். சரிங்களா? அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடு தான் வரும். பாக்கி உள்ள கிரகத்துக்கெலாம் 2 வீடு வரும். அது ஏன் எப்படி அப்படின்னு விரிவாக ஒரு நாளைக்கு வீடியோ போடுவோம். ஏன்னா இதில் அப்படியே சொல்லிட முடியாது. அதெல்லாம் போட்டு வரைஞ்சி தான் சொல்லணும். இப்போ பார்த்துருவோம். முதல்ல மேசத்துலேருந்து வந்துடுவோம். மேசத்துக்கு அதிபதி செவ்வாய், ரிஷபத்துக்கு சுக்கிரன் அந்த வீட்டுக்கு அதிபதி, மிதுனத்துக்கு புதன், கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு
சூரியன், அந்த வீட்டுக்கு அதிபதியை சொல்லிக்கிட்டே வர்றேன். கன்னிக்கு புதன், துலாத்துக்கு சுக்கிரன், விருச்சிகத்துக்கு செவ்வாய், தனுசுக்கு குரு, மகரத்துக்கு சனி, கும்பத்துக்கு சனி பகவான். 2 பேத்துக்கும் சனி பகவான் தான். அப்புறம் சனி பகவான் இல்லை, நம்ம வாய் வருது. அடுத்து மீனத்துக்கு குரு. இப்படி 12 ராசிக்கு அதிபதி பார்த்தாச்சு. சரிங்களா? இதிலே இருக்குது. இந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்குது. அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதமாக பிரித்து இந்த 12 கட்டத்துலேயும் அப்போ ஒரு 108 பாதம் வருது. 4 + 27ங்கும்போது 108 பாதம் வரும். இந்த 108 நட்சத்திரத்தை பாதத்தோட 27 நட்சத்திரத்தான் இங்கே அடைக்கணும். அதாவது 12 ராசிக்குள்ளே அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதமாக 27 நட்சத்திரத்துக்கும் 108ன்னு அங்கே பிரிக்கப்பட்டு உள்ளது. சரிங்களா? அப்போ பார்த்துருவோம். இங்கே மேசத்தில் அஸ்வினி 4 பாதமும், பரணி 4 பாதமும், கார்த்திகை 1 பாதம். அப்போ 9 பாதம் வந்துருச்சுங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் 9 பாதமாக 12 பாகத்துக்கும் 108 பாகத்தை பிரித்து கொடுத்து உள்ளார்கள். 108 பாகம். அதாவது அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகை 1 பாதம், 9 பாதம் அங்கே இருக்குது. அப்போ மொத்த பாதம் 108 பாதம் நட்சத்திரத்தை. சரிங்களா? ரிஷபத்துக்கு கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி 4 பாதமும், மிருகசீரிஷம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இங்கே ரிஷபத்தில் இந்த மாதிரி நட்சத்திர பாதங்கள் வந்துடுச்சு. அதேமாதிரி மிதுனத்துக்கு மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை 4 பாதமும், புனர்பூசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம் மற்றும் பூசம் 4 பாதமும், ஆயிலியம் 4 பாதமும். சிம்மத்தில் மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்திரம் 1 பாதம் மற்றும். அதே மாதிரி கன்னியில் உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்தம் 4 பாதமும், சித்திரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அதே மாதிரி துலாத்தில் சித்திரை 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி 4 பாதமும், விசாகம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் விருச்சிகத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதமும், கேட்டை 4 பாதமும். தனுசு மூலம் 4 பாதம், பூராடம் 4 பாதமும், உத்திராடம் 1 பாதம், 1ஆம் பாதம். அதேமாதிரி மகரத்தில் உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் 4 பாதமும், அவிட்டம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அதேமாதிரி கும்பத்தில் அவிட்டம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதயம் 4 பாதமும், பூரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அதேமாதிரி மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதமும், ரேவதி 4 பாதமும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் 9 பாதமாக பிரித்து கொடுத்து உள்ளார்கள். ஒரு ராசி கட்டத்தில் 9 பாதம். அப்புறம் டிகிரி அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி, மொத்தம் 360 டிகிரி. சரிங்களா? அப்போ மேசத்தில் 30 டிகிரி, ரிஷபத்தில் 60 டிகிரி வரும், மிதுனத்தில் 90, கடகத்தில் 120, இப்படி 30 கூட்டிகிட்டு வரலாம். இந்த டிகிரி கணக்கெலாம் தேவையில்லை தான், இருந்தாலும் எடுத்துக்கங்க. சரிங்களா? அடுத்தபடியாக நமக்கு ராசிகளின் தன்மை மெயினாக தெரிஞ்சுக்கணும். அதில் இந்த ஸ்க்ரீனில் போடுறோம் பாருங்கள். ராசியின் தன்மை அது என்னன்னாக்கும் உருவம், இந்த பஞ்சபூதம், அதோடைய இயல்புனா அதோடைய புத்தி, அது எப்படி இருக்கும் இயல்பாக, அதோடைய இந்த இவனுடைய புத்தியே அப்படி தாண்டா அப்படிங்குவாங்கள்ல, அந்தந்த ராசிக்கோட இயல்பு. தமிழ் மதம் ஏற்கனவே சொன்னேன், இருந்தாலும் தமிழ் மதத்தையும் பார்ப்போம். அதுக்குள்ள திசைகள் என்ன திசை, இந்த கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உள்ள திசையை பார்ப்போம். உடல் கூறுகளை பார்ப்போம். அதுக்குள்ளே அதிபதியும் இங்கே போட்டு இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் பார்ப்போம்.
இப்போ மேசத்தின் தன்மை ஆடு, அந்த படமெல்லாம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆடை போட்டிருக்கோம். ரிஷபத்துக்கு காளை மாடுலாம் போட்டிருக்கோம். மிதுனம்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க. ஜெமினி இது மாதிரி ஊதுறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அதோடைய உருவம் மேசத்துக்கு ஆடு. இந்த பஞ்சபூதங்களில் வந்து நிலம், நீர், காற்று, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு 5 பூதம் பஞ்சபூதம் இருக்குல்ல, ஆகாயம். அப்போ அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து மேசத்தில் வந்து நெருப்பு. இந்த சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு ராசியில் பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் மேசம் வந்து சரராசி, தமிழ் மாதம் சித்திரை, அந்த ராசிக்கு உள்ள திசை கிழக்கு. அதே மாதிரி உடல் கூர் இப்படி பிரிச்சிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும். அதில் வந்து இந்த இடத்துல மேசத்துக்குள்ளது வந்து தலைபாகம், ஆட்சி. செவ்வாய் வந்து அந்த இடத்துல வந்து அதிபதி, செவ்வாய் ஆட்சியாக உள்ளார். அந்த மேசத்துக்கு அதிபதி செவ்வாய். சரிங்களா? அடுத்து ரிஷபம், காளை மாடு. பஞ்சபூதம்னு எடுத்துக்கிங்கன்னா பூமி, ஸ்திர ராசி, தமிழ் மாதம் வைகாசி, அதுக்கு வந்து திசை கிழக்கு திசை. அதுக்கு வந்து உடல் கூறு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் முகம், அதிபதி சுக்கிரன். மிதுனத்துக்கு ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு உருவம் வரும். அதே மாதிரி காற்று ராசி, அது உபயம் ராசி. தமிழ் மாதம் ஆனி மாதம் வரும். ஆனி மாதம் தென்கிழக்கு திசை வந்து இந்த மிதுனத்துக்கு வந்து தென்கிழக்கு. அதே மாதிரி உடல் கூறு எடுத்திங்கன்னா கையும் தோள்பட்டை தோலும், அதில் வந்து அதிபதி புதன். சரிங்களா? கடகம் கொஞ்சம் வேகத்தில் சொல்கிறேன், அதில் நீங்கள் அதில் எடுத்துக்கங்க. அதில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த இதில் படம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. கடகம் அப்போ நண்டு, நீர், சரம் ராசி, ஆடி மாதம், தெற்கு திசை, உடல் கூறு மார்பு, அதிபதி சந்திரன். இந்த இடத்துக்கு கொஞ்சம் வேகத்தில் சொல்லலாம். சிம்மம் எடுத்துட்டிங்கனாக்கும் அதுக்கு அது உருவம் வந்து சிங்கம், நெருப்பு ராசி, ஸ்திர ராசி, ஆவணி மாதம், தெற்கு திசை, உடல் கூறு இதயம், அதிபதி சூரியன். கன்னி அழகிய பெண் உருவம், பஞ்சபூதத்தில் வந்து பூமி, உபய ராசி, புரட்டாசி மாதம், தென்மேற்கு திசை, உடல் கூறு வயிறு, அதிபதி புதன். துலாத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் தராசு, அதோடைய அடையாள சின்னம் அதான் உருவம். தராசு காற்றாசி, அதோடைய பஞ்சபூதத்தோடு உள்ளது காற்று. காற்று சொன்னோம்னா நில, நீர், காற்று அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பஞ்சபூதத்துக்குள்ள அது காற்றாசி. சரம் ராசி, தமிழ் மாதம் ஐப்பசி மாதம், திசை மேற்கு திசை, உடல் கூறு எடுத்திங்கன்னா கிட்னி, கர்ப்பப்பை, அதுக்கு அதிபதி சுக்கிரன். இப்போ உடல் கூறுலாம் ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு வர்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் பாதிப்பு 6ஆம் இடம் 8ஆம் இடமாக வந்துருந்துச்சுன்னா, இப்போ கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு இந்த இது பாதிப்பு இருக்குது. இப்போ லக்கணத்துக்கு இது 8ஆம் பாவகமாக இருந்து அது ஒரு 6ஆம் பாவகம் 8ஆம் பாவமாக இருந்து அதில் ஒரு கிரகம் பாதிப்பாக இருந்து அந்த கிரகத்தன்மையும் இந்த ராசி கட்டத்தோட தன்மையை வச்சு நம்ம சொன்னோம்னா பலன் கரெக்டாக வரும். அதுக்கு தான் இதெல்லாம் இத்தனை விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? விருச்சிகம் அது உங்களுக்கு கமெண்டில் போடுங்க, வேணால் ஒவ்வொன்றா பிரித்து சொல்லலாம் நிதானமாக. இதுக்கு மேலே நிதானமாக அதை சொல்ல முடியாது, அதான் பார்க்குறேன். விருச்சிகம் அதுக்கு உருவம் வந்து தேளு, நீர் ராசி, ஸ்திரம் ராசி, கார்த்திகை மாதம், மேற்கு திசை, மர்மஸ்தானம். மர்மஸ்தானங்கன்னா மர்ம உறுப்பு. சரிங்களா? ஆண் பெண் மர்ம உறுப்பு தான். இந்த இடத்துல வந்து அதிபதி விருச்சிகத்துக்கு செவ்வாய். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அதை சொல்லிடுவோம். தனுசுக்கு வந்து வில், அன்பு அடையாளம். நெருப்பு ராசி, உபய ராசி, மார்கழி மாதம், வடமேற்கு திசை, ஆசான வாய், அது உடல் கூறு. சரிங்களா? ஆசான வாய்ங்கிறது உடல் கூறு. அதிபதி வந்து குரு. மகரத்துக்கு வந்து கடல் குதிரை, அதுக்கு வந்து உருவம், அதுக்கு அடையாள சின்னம்னு சொல்லலாம், இல்லை உருவம்.
கடல் குதிரை, பஞ்சபூதத்தில் பூமி, சரராசி, தை மாதம், தமிழ் மாதம் தை மாதம், வடக்கு திசை, தொடை. மனிதனுக்கு அந்த தொடையிலலாம் அதான் அந்த உடல் கூறுங்கிறது தொடை பாவம், அதிபதி சனி. கும்பம், கும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபுர கலசம், காற்றாசி, சிரராசி, மாசி மாதம், வடக்கு திசை, முழங்கால், அதிபதி சனி பகவான். மீனம், இரட்டை மீன், அதோடைய உருவம், அதோட அடையாளம் பார்க்கணும் அப்படின்னா இரட்டை மீன், நீர், உபயராசி, பங்குனி மாதம், வடகிழக்கு திசை, பாதம். உடல் கூறு அப்படின்னா காலுக்கு அடியில் உள்ள பாதம், அதிபதி குரு பகவான் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் தான் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது நான் வேதத்தில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் நான் ஒரு இது போட்டிருக்கேன், அதோடைய இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிதானமாக படிச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றா எழுதி பாடம் நடத்துகிறோம்னா ஸ்தரம் உபயம், ஸ்தரம் ஸ்திரம் உபயம், இதுக்கே ஒரு நாள் பாடம் எடுக்கணும். ஒவ்வொரு கட்டத்தில் நான் எழுதி போட்டு அது வேணால் நமக்கு ஆன்லைனில் ஒரு நாளைக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும், நிதானமாக பார்ப்போம். சரிங்களா? இந்த ஜூம் மீட்டிங் மாதிரி வைக்கிற போது அதை பார்த்துக்கலாம். இதில் இவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும். நான் இதுக்கு மேலே அப்படி மெதுவாக சொல்கிறதுக்குன்னா அது வேறு மாதிரி தான் போகணும். அதை எடுத்துக்கங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பையா நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா அப்போ தான் பலன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அப்போ கிரகங்களின் ஆட்சி, உச்சம், நட்பு, சமம், பகை, நீச்சத்தை பற்றி பார்க்கலாங்களா? இது இப்போ போடலாமா இல்லை அடுத்த வீடியோவில் போடலாமா? அடுத்து பார்ப்போம். ஏன்னாக்கு இதில் ஏன்னா அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் நட்பு, பகை, ஆட்சி, உச்சம் இந்த மாதிரி வரும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுபர், அசுபர், மாரகர் அப்படின்னு வரும். அதை பார்க்கணும். இந்த அளவுக்கு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நமக்கு 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம் இப்படி போயிட்டு ஒவ்வொரு பாவத்தோடைய வேலையை பற்றி பார்ப்போம், என்ன செய்யும். அப்போ தான் எளிய முறையில் நம்ம ஜோதிடம் பலன் சொல்ல நல்லாயிருக்கும். இப்போ நானே கொஞ்சம் இதாக தான் போயிருக்கேன், ஸ்பீடாக தான் போயிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்னு தெரியாது. இப்போ நான் சொன்ன பாடம் இந்த 3 நாள் வீடியோவை கிட்டத்தட்ட நம்ம நிதானமாக பார்க்கணும் அப்படின்னா போட்டு வச்சு எழுதி ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒவ்வொரு நாள் தான் எடுக்க முடியும் பாடம். பொதுவாக ஆட்சி வீடு அப்படின்னு எடுத்திங்கனாக்க நான் எழுதி அதுக்கு உள்ள விளக்கம் சொல்லணும். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மொத்தம் 9 கிரகம் இருக்குது. ராகு கேதுக்களுக்கு ஏன் வீடு இல்லை அப்படின்னா அது பரப்பொருள் கிடையாது, பஞ்சபூதங்கள் கிடையாது, அது ஒரு நிழல் கிரகம். அப்போ இப்படிலாம் விளக்கம் சொல்லி போட்டால் தான் தெரியும். சரி, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏன் ஒரு வீடு, மற்ற கிரகத்துக்குலாம் 2 வீடு வருது ஏன் அப்படின்னு கேள்வி மனசில் வரலாம், அதை கேட்கலாம். அதுக்கும் இந்த பஞ்சபூதங்கள் கிரகங்கிறது 5 தான் இருக்குது. ஏற்கனவே முதல்ல அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதில் சூரியனும் சந்திரனும் தலைமை கிரகங்கள். அதனால் அவங்களுக்கு ஒவ்வொரு அதில் ஒரு கதை மாதிரி சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நாள் ஆகட்டும், போடலாம். போட்டு அதை எழுதி நிதானமாக அது இந்த அளவுக்கு அதில் போக முடியும். அதில் ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி போட்டு நம்ம வியூவர்ஸ்லாம் கூடட்டும். 2வது குருதட்சணெல்லாம் வாங்கி தான் அதை சொல்லித்தரணும். இது மாதிரி சும்மா சொல்லக்கூடாது. எந்த ஒரு பொருளுமே நமக்கு மலிவாக தோட்டத்துக்கு ஏதாவது என்னென்னா நம்ம வாசப்படியில் இருக்கிற பூவுக்கு, முல்லைப்பூ இல்லை வாசனை உள்ள மல்லிகைப்பூவுக்கு நம்மளுடைய மனம், அந்த பூவோடைய மனம் நமக்கு தெரியாது, அடுத்தவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் பணம் போட்டு வாங்கினா தான் அதோடைய மகிமை தெரியும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது அசால்ட் ஆயிரும். இருந்தாலும் விரிவாக பார்க்கலாம் அப்படின்னா போட்டு ஜூம் மீட்டிங் மாதிரி போட்டு உங்கள் சந்தேகம் நீங்கள் கேட்குறதுக்கும் நான் அதில் விளக்கம் போட்டு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே புரியும். இப்போ நான் வாட்டில் டக்குன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தேன். அந்த
இப்போ அந்த ராசிக்கு அதிபதியினை போடலாம், அதோடைய தன்மை உருவத்தை மட்டும் போட்டு போடணும் ஒரு நாளைக்கு வீடியோ. அப்படி தான் போட முடியும், அப்போ தான் புரியும். இது தெரிஞ்சுக்குங்க, ஒரு ஓரலாக அப்போ நான் சொல்லிட்டு வரேன். அடுத்ததில் அடுத்த இன்னொரு வீடியோ நமக்கு கிரகங்களை பற்றி, ஆட்சி உச்சத்தை பற்றி பார்ப்போம். அடுத்து லக்னம், சுபர்கள் பாவர்கள் மாரகர்கள் எப்படின்னு இருப்பாங்கள்ல, அதை பார்ப்போம். லக்னத்துக்கு சுபர் அசுபர் மாரகர் அப்புறம் பாவிகள் இப்படிலாம் இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதை பார்த்த உடனே நேரடியாக 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகத்தை பற்றி அப்படி ஒவ்வொரு பாவமாக பார்ப்போம். சரிங்களா? அப்புறம் எப்பயும் போல் ஏதாவது ஜாதகத்தை நான் இடையில கொஞ்சம் உங்களுக்கு மாற்று ஒரு ஜாதகத்தை பற்றி விலைக்கு போட்டுட்டு அப்புறமா பாடத்துலேயும் வர்றேன். சரிங்களா? இது கண்டினியூவாக போட்டால் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.